அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். நாம் நல்ல தமிழர்களா? ஆமாங்க, நாம் நல்ல தமிழர்களா? ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் கோபத்தில் தன்னுடைய பிள்ளையே பேட் வேர்டு கொண்டு பயங்கரமாக திட்டினார், அந்த மௌனேன்ட்டு. அப்போ உட்காந்துருக்க சொல்லியாரு, இவரு பிள்ளைய இந்த மௌனேன்னு கேட்டால் இவர் யாரு, அவங்க அம்மா யாரு அப்படின்னா. அப்போதான் பழைய நிலவரத்துக்கு வந்துச்சு, நாம் எல்லாம் நல்ல தமிழர்களா, நாம் பேசுவது நல்ல தமிழா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஆமாங்க, நம்ம பிறக்கிற சூழ்நிலை, வளர்கிற சூழ்நிலை, பேசுகிற சூழ்நிலை, காரணங்களும் நினச்சி பார்த்து அதே சூழ்நிலையாக பேசாமல் நம்மளை திருத்திக்கிறது ஒரு நல்லொழுக்கமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு மெட்ராஸில் ஒரு வகை தமிழ், கோயம்புத்தூர் ஒரு வகை தமிழ், ஊட்டி ஒரு வகை தமிழ், ஓசூர் ஒரு வகை தமிழ், திருநெல்வேலி ஒரு வகை தமிழ், ராம்நாடு ஒரு வகை தமிழ், கன்னியாகுமரி ஒரு வகை தமிழ், இப்படி தஞ்சாவூர் ஒரு தமிழ். ஸோ தமிழ்நாட்டில் தமிழை எத்தனையோ குரல் ஓசையோடு பேசினாலும் அதில் ரெண்டு இருக்குது, நல்லவன் கெட்டவன் இருக்கு இல்லையா. எந்த ஊரில் பார்த்தாலும் நல்லவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, கெட்டவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை வேணும் இல்லையா. அதேமாதிரி தமிழை அன்போட உண்மையோட பாசத்தோடு பேசுகிற மனிதர்களும் உண்டு. அதே தமிழை பேட் வேர்டாக பேசுகிற மனிதர்களும் உண்டு. இப்போ மெட்ராஸில் ஐயா கண்ணு இங்கே வாயா செல்லம் அப்படின்னாங்கன்னா, கண்ணுங்கிறத ஒரு கண்ணை போல் உன்னை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஐயா கசமாலங்க வாங்கிறது தமிழம். அதே திருநெல்வேலியில் ஏலங்க வாழை அப்படிம்பாங்க, எல்லாம் அந்த மோனங்க வாழை அப்படிங்கிறது பேட் வேர்டு. அப்போ இந்த ஆரியர்களை பற்றி எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, ஆரியர்கள் ஐயர்கள் அங்கேருந்து வந்தார்கள் இங்கேருந்து வந்தார்கள்ன்ட்டு. ஸோ அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி பிறந்தாங்கிறதுலாம் வேண்டாம். நான் பிறந்தது ஒரு 1லேருந்து 80 வயசுக்குள்ள ஆட்டம் முடிஞ்சு போகுது. ஸோ அவங்க எத்தனையோ ஆண்டு காலமாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலங்க இருந்தாலும், அவங்க எல்லா துறையில் இருந்தாலும், அவங்க பேசும் தமிழில் எத்தனை அன்பு இருக்குது பாருங்கள். எங்கே வாங்க, வாங்கோ போங்கோ உட்காருங்கோ, நல்லா இருக்கிறீங்களா, செய்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் 100க்கு 90 பேர் தமிழை தெளிவாகவும் சுத்தமாகவும் பேசுகிறாங்க. நாம் அதே தமிழை எவ்வளோதான் படித்தாலும், நான் தான் தமிழன், நான் நல்ல தமிழன், மானங்காத்த தமிழன், உலகம் ஃபுல்லாக பரம்பிய தமிழன், உலகம் ஃபுல்லாக பரப்பியிருக்க தமிழன், அறிவாளி தமிழன் சொல்லிக்கிட்டாலும் சில கெட்ட தமிழர்கள் பேசுகிற வார்த்தைகள், அதுவும் சொந்த பிள்ளைய, சொந்த மனைவியை, சொந்த மகளை இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். சொத்துக்காக பணத்துக்காக பேசுகிற வார்த்தைகள் இருக்குது. ஐயோ, நேற்று கூட சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல ஒரு அம்மா, மாதா தேடுற விழுந்து அவன் செத்து போவான் அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுது. நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீ மாதா பக்தர் தான், நானும் கிறிஸ்டின் தான், வேதம் சொல்லுகிறது தூசணமான வார்த்தைகள் ஒன்று உன் வாயில் வரக்கூடாதுன்னு இருக்குது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் இருக்குது, இந்த வசனங்களாவது தெரியுமா அப்படின்னு கேட்க ஒரு ஆசை. சூழ்நிலை சரியில்லை. இப்போ கேட்குறேன், நாம் நல்ல தமிழர்களாக இருப்போம், நாம் நல்ல தமிழர்களாக இருப்போம், நாம் தமிழை சுத்தமாய் பேசுவோம், தூசணமான வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளையோ நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாகவோ பேசாமல் இருக்க நம்மளை மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா, ஆமென்.